என்னமோ பெருசா ஆடி கிழிச்சியே, எங்க பெருசு 2 ஆடிச்சே எப்படி? போயா கத்திரிக்கா நில்லு. கத்திரிக்காயா? நான் கத்திரிக்காயா? ஆமா. ஒரு சமயக்காரங்கிற முறையில சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அதே கத்திரிக்காய வறுத்தெடுத்தா வறுவல், பொரிச்செடுத்தா பொரியல், அவிச்செடுத்தா அவியல், அரைச்செடுத்தா துவையல், ஆக மொத்தம் நாங்க ஒரு சங்கீத புதையல். போயா சமையல். சமையலா? கிண்டலா? வைக்கிறண்டி நீல கத்திரிக்காய் குழம்பு, அதோட நீ க்ளோஸ். எங்க நம்ம ஆரவார பேய்களை ஒருத்தனையும் காணா? சும்மா என்ன அவசரம்? விடுங்க. என்னங்க இது? போங்க. தாளக்குள்ளார் யாரு? இல்ல திரும்ப துணியா இருக்கு. தெய்வானையா? குடிசுக்குள்ளார உங்க கூட சிரிச்சிட்டு இருந்தது யாரு? நான் தான். என்ன விஷயம்? உன்னை சொல்லி தப்பு இல்ல. அந்த பொண்ணு தாழ்ந்த ஜாதின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுனாலதான் சமத்துவத்தை இந்த குடிசையில கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். பாத்தீங்களா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா இது கல்யாணத்துல போய் முடியும். கேவலம் வயசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடைசியில அந்த பொண்ணு கர்ப்பத்துல தான் போய் முடியும். இதனால ஆலாந்துர ஊர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ஊருக்கு புதுசா பாட்டு படிக்க வந்திருக்கிற பொண்ணோட பிறந்த நாள பிரசிடண்ட் ஐயா மகன் பெருசா கொண்டாட ஏற்பாடு பண்ணிருக்காரு. நாளைக்கு நம்ம ஊர் கோயில எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாங்க. மறக்காம எல்லாரும் சாப்பாட்டுக்கு வந்துருங்க சாமியோ. இன்னைக்கு நம்ம அம்சவேனோட பிறந்த நாள் விழா. எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போங்க. கவுண்டரோட்டமா வாங்க, நாயரோட்டமா வாங்க, ஐரோட்டமா வாங்க வாங்க. இங்க வா. நில்லு தொட்டுடாத. பார், குடியானவங்களோட நீ சாப்பிடக்கூடாது. போய் சத்திரத்துல போய் சாப்பிடு போ. ஒரு தராதரம் கிடையாது. வாங்கப்பா ஆம்பளைங்களா வாங்க. வாங்க கூட. உங்க ஜாதிக்காரங்க இங்க சாப்பிடக்கூடாது. போய் சத்திரத்துல போய் சாப்பிடு போ. என்னங்க அது? பிறந்த நாள்னு சொல்லி சாப்பாடு போடுறீங்க, இதுல போய் குடியானவங்க தாழ்த்தப்பட்டவங்க சொல்றீங்க. உங்ககிட்ட எதுவும் பேச முடியாதுங்க. பசி என்ன பண்றது? வாங்க வாங்க போங்கம்மா, சீக்கிரம் போங்க, சாப்பிட போங்க. போங்க வாங்க வாங்க வாங்க. இப்படி வா. எந்த தைரியத்துல உள்ள சாப்பிட போற? நீ சத்திரத்துல போய் சாப்பிடு போ. இது குடியானவங்க சாப்பிடுற இடம். இல்லம்மா, மகாராணி இங்க நிக்கிறாங்களா பிறந்த நாளுக்காக? பிறந்த நாளுக்காக சாப்பாடு போடுறீங்க. எல்லாத்தையும் மனுஷனா நினைங்க. கீழ் ஜாதி மேல் ஜாதினால பாகுபாடு பார்த்து சோறு போடாதீங்க. இப்படி வாங்க. நானும் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என் கூட தகராறு பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. அவர் சொல்லல, நான் தான் சொல்றேன். குடியானவங்க மட்டும் தான் கோயிலுக்குள்ள போகணும். தாழ்ந்த ஜாதியில சத்திரத்துல தான் சாப்பிடணும். என்னம்மா காதுல விழுந்ததுல அவங்க சொன்ன மாதிரி போய் சத்திரத்துல சாப்பிடுமா. போகாதம்மா. இந்த பொண்ணை பார்த்தா உனக்கு தாழ்ந்த ஜாதி மாதிரி தெரியுதா? பின்ன இல்லையா? இதுங்க எந்த குளத்துல சோப்பு போட்டு குளிச்சாலும் ஜாதியை மாத்தவே முடியாதியா? அதானே. நீ போடுற சாப்பாட பசிக்காக இத்தனை நேரம் சாப்பிட வந்திருக்காங்களே, அந்த திமிர்ல பேசுறியா? அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். பாரு, உன் சமையலே எவனும் சாப்பிட முடியாது. உன் பாட்டனை உட்கார்ந்து கேட்கணும்னா எனக்கு 15 ரூபா வேணும். 10 ரூபா வச்சுக்கையா, மீதி அப்புறம் தரையா? அலைபாயுதே கண்ணா என் மனம் அதில் அலைபாயுதே, உன் ஆனந்த மோகன வேணு காண அதில் அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுது. யார் பாது அலைபாயும் போது? நீங்க பாட்டுக்கு பாடிட்டு இருக்கீங்க, நான் பாட்டு காலையில இருந்து உடையார தேடிட்டே இருக்கேன். பார்க்கவே முடியலையே. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா கிழக்கு வாசல் வீட்டுல தான் இருப்பாரு. இன்னைக்கு அவர் மௌனம் வரதான், யாரு கூட பேச மாட்டாரு, இங்க வரவும் மாட்டாரு. அந்த தைரியத்துல தான் இவர் பாடிட்டு இருக்காரு. அலைபாயுதே. எப்படி ஏன் படிச்சா? தப்பா பண்ணா யார் வேணாலும் அடிக்கலாம். என் பாட்டில் குற்றமா? என் பாட்டில் குற்றமா? இவன் என்ன நக்கிறனா? அதானே. வாங்கிக்க குடுறா, 10 ரூபாய குடுறா. நான் அடுத்த ரூபாய் பாடணும். ஐயோ பணம் போச்சே.
இத்தனை பேர் சேர்ந்து அடிச்சோம் குருநாதர் அவங்களை திருப்பி அடிக்காத காரணம் என்னங்க? என் சர்வீஸ்ல நான் ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்து சொல்றேன். உடையாருக்கு ஒயிலாட்டம் மட்டும்தான் தெரியும்னு இல்ல, எல்லா விளையாட்டும் தெரியும். இருந்தும் அன்னைக்கு ஏன் அவங்கள திருப்பி அடிக்கலன்னா செத்து போன அவர் சம்சாரத்து மேல வச்சிருக்கிற பாசம் தான். நான் கூட அவங்கள 420ல உள்ள தள்ளிடலாம்னு எவ்வளவோ சொன்னேன். உடையார் தான் வேண்டான்ட்டாரு. ஏன் நம்ம சமயக்காரன் அவன் கூட இந்த பொண்ணை ஊரை விட்டு துரத்திடணும்னு ஒத்த கால்ல நின்னா நாமளும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆக மொத்தம் அந்த பொண்ணு இந்த ஊரை விட்டு போயிட்டா, இல்ல அந்த பொண்ணை நான் இந்த ஊரை விட்டு துரத்திட்டா குருநாதர் நிம்மதியா எந்த விதமான பிரச்சனை இல்லாம இருப்பாருல்ல? பிரச்சனை இல்லாம இருப்பாரு. நீயும் சிஷியனா சேர்ந்துடலாம். என்ன பண்ணலாம்? எப்படி இருந்தாலும் அந்த சொரூப பிராணி இந்த வழியா தான் வரணும். ஏன் உட்கார்ந்து இருக்கணும், படுத்துட்டே பாப்போமே. வாடி சண்டைக்கு. யோ, யாரு என் கார்ல கள்ள தூக்கி எரிஞ்சது? நான் தான். ஏன்? ஓ, நீங்க தானா? இந்த 10 ரூபாய் புடி. எதுக்கு? என் வண்டி மேல யாரு கள்ள தூக்கி அடிச்சாலும் 10 ரூபாய் கொடுக்கறது பழக்கம். புடி. எவ பணம் கொடுத்தாலும் வாங்குற பழக்கம் எனக்கு இல்ல. பின்ன எதுக்கு என் வண்டி மேல கள்ள தூக்கி அடிச்ச? முதல்ல நீ இந்த ஊரு விட்டு போகணும். அப்பதான் உடையார் என்ன சிஷியனா ஏத்துக்குவாரு. 2 days டைம் தரேன். மரியாதையா நீ இந்த ஊரு விட்டு ஓடி போயிரு. மரியாதையா போகணுமா? இந்த ஊரை விட்டு நீ முதல்ல போறியா இல்ல நான் முதல்ல போறேன்னு பாக்கலாம். போ போ, எவ்வளவு தூரம் போறியா போ, படுத்துக்கிட்டே பாக்குறேன். சிசினா சேர்ந்தாச்சு. பாய். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.